எண்ணெய் நல்லா தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் பொரிஞ்சது வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், வெங்காயம் நன்கு வதங்கணும். நன்கு வதங்கிய பின் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன பிறகு அரைத்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தேவை காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுங்க. எண்ணெயிலே போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பிறகு இயற்கையான முறையில் வளர்ந்த காளானை இது போல் நறுக்கி இது சேர்த்து நல்லா கலப்பிக்கலாம். காளான் வந்து உங்களோட ஃபேவரட். எங்கள் சைடு நிலத்துல நிறைய கிடைக்கும் இந்த காளான். இது கடையில் வாங்குனதில்லை, இயற்கையாகவே கிடைத்த காளான். நல்லா போட்டு கழுவி இன்னும் சிம்பிளாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கணும். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப நாங்கள் காரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ குறைச்சிக்கலாம், சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கினா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி நல்லா விடும். நம்ம தண்ணி ஊற்றுணுன்ற தேவையே இல்லை, இதிலே நல்லா தண்ணி விடும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடுங்க, எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு திறக்கும் பாருங்கள், அதிலே தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியை ஊற்றணுன்னு தேவையே இல்லை, அதிலே தண்ணி நல்லா விட்டுருக்கு. இன்னும் வேக வேக தண்ணி நல்லா விடும். நம்ம தண்ணியை விடலாம், அதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா வதங்கிய பிறகு இதுவே வெந்துட்டுருக்கோம். நம்ம இப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி எதுவுமே சேர்க்காமல் தண்ணியே ஊற்றாமல் இதுவுமே வெறுமையாக நம்ம இந்த குழம்பே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக தேவைப்படுறதுனால நான் ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இப்போ இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. எனக்கு தக்காளியும் போட வேண்டாம், வெங்காயம் போட வேண்டாம், அப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் சும்மா கொஞ்சம் 4 தக்காளி அரைச்சா எனக்கு அதுவே அதிகமாக இருந்துச்சு. 2 தக்காளி அரைச்சா போதும். நல்லா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, இதுக்கு மெயினு களி காளாங்குழம்பு செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இது தண்ணியே நம்ம ஊற்ற வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து இதுவே நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம இறக்கிட்டு சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்ப்போம்.
எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் எடுத்து அந்த காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைக்கு எப்போ காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி அப்படிட்டு இது சாப்பிடலாம். இது தோசைக்கு சாதத்துக்கு அதிகமாக களிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். களி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். கிராமத்தில் இது மாதிரி களியை செஞ்சு களி சாப்பிடுவாங்க. நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது களி காளான் குழம்பு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.